பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதம் முழுவதுமே சாமானியமான மனுஷர்கள் தன விசுவாசத்தை பகிரங்கமாய் வெளிப்படுத்தின எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு. அப்படியாய்ப்பட்ட ஒரு நிகழ்வுதான் கோவில் அதிகாரியான யாயிரின் மகள் திரும்பி உயிர்த்தெழுதல். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 40-56 வசனங்கள். ஜன சமூகத்தின் நெருக்கடியில் இயேசு சுவாமி இருக்கிறார். இவரை சந்திக்கும்படியாய் 2 பிரார்த்தனைகளோடு யாயிரு இயேசு இடத்திலே வருகிறார். வந்து அவர் கால்களை பிடித்து, என் இல்லத்துக்கு வாரும், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற என் 12 வயது மகளுக்காய் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று விண்ணப்பத்தை வைக்கிறார். இயேசு சுவாமி அவர் விண்ணப்பத்துக்கு இணங்க செல்லலாம் என்று நிர்ணயிக்கும் பொழுது யாயிரு வீட்டிலிருந்து வந்த மனுஷன் சொல்லுகிறார், அவரை கஷ்டப்படுத்தாதே, உன் மகள் இறந்து விட்டாள். சற்று நேரத்துக்கு முன்பு இயேசு சுவாமியினுடைய பாதங்களில் வைத்த 2 விண்ணப்பங்களுமே நிறைவேற்றப்படாத ஒரு நிலை இது. இந்த விசுவாச வாழ்க்கையிலே அநேக சந்தர்ப்பங்களில் இந்த நிலைமையிலே நாம் கூட இருக்கக்கூடும். இதை அறிந்த இயேசு சுவாமி யாயிரை நோக்கி 3 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். பயப்படாதே, நம்பிக்கை வை, உன் மகள் காப்பாற்றப்படுவாள். இதை கேட்டவுடன் யாயிரு எந்த மனுஷன் மேலும் அவரை சுற்றி இருந்த அந்த மக்களையோ யாரையும் யாயிரு நம்பவில்லை. இயேசு சுவாமி கொடுத்த இந்த வாக்கை அவர் இறுக பற்றி கொண்டார். ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு தக்காளி பயிர் செய்த ஒரு சகோதரி பிரார்த்தனைக்காக வருகிறார்கள். பிரார்த்தனையோடு தான் அந்த செடிகளை எல்லாம் அவர் வயல்களிலே அவர்கள் நட்ட வைக்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே இவர்களுடைய செடிகள் எல்லாம் காய்ந்து போயிற்று. அந்த ஊரே இவரை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை தளரவில்லை. நான் பிரார்த்தனையில் எனக்கு நிச்சயமாக ஒரு விடை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு அன்னை மரியாள் ஆசிரமம் வருகிறார்கள். அன்று இரவு நடந்த அந்த ஜெபத்திலே பிரார்த்தனையோடு அவர் கைகளிலே பரிசுத்த நீரை கொடுத்து அனுப்புகிறோம், தீர்த்தத்தை கொடுத்து அனுப்புகிறோம். தீர்த்தத்தை தெளித்த இடமெல்லாம் அன்னை மரியாளுடைய ஆசீர் இறங்கிற்று. அருமையான அறுவடையை அவர் செய்கிறார். மிகுந்த லாபத்தை ஈண்டெடுக்கிறார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்பிக்கையற்ற நிலைமையிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? ஒரு அற்புதம் நடக்க நிகழ எந்த விதமான சாத்தியக்கூறுமே இல்லையா? வேதனை மாத்திரமே எனக்கு மிஞ்சும் என்று கண்ணீரோடு ஜீவித்து கொண்டிருக்கிறாயா? கடன் தொல்லைகள், கஷ்டங்கள் நம்மளை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதா? வியாதியின் கொடுமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றனவா? ஏசாயா சொல்லுகிறார், பயப்படாதே, நம்பிக்கை வை, உன் மகள் பிழைத்துக் கொள்வாள் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவாய். முழுமையாய் இயேசு சுவாமியை நம்பிய யாயிர் 2 பிரார்த்தனைகளுமே நிறைவேற்றப்படுகிறது. இயேசு சுவாமி யாயிரின் இல்லத்துக்கும் வருகிறார். மரித்து போன யாயிருடைய மகளை திரும்பவும் எழுப்புகிறார். இன்று இரவு நாம் ஜெபிக்கும் பொழுது இதே விசுவாசத்தோடு ஜெபிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். யாயிரு தன் விசுவாசத்தில் உறுதியாய் நின்றான். அந்த மனுஷன் தன் மகள் மரித்து விட்டாள் என்று செய்தியை அறிவித்தவுடனே பயந்து நடுங்கி
கண்ணீரோடு அவன் இல்லத்துக்கு ஓடிப்போய் வேதனையிலே மூழ்கி தன் மகளை செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் அவன் செய்திருக்கக்கூடும். சற்றும் விசுவாசத்தில் தளராத உறுதியாய் நின்ற யாயீர் கண்முன்பாக ஒரு அற்புதத்தை கண்டார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, சோதிக்கப்படுகிற நேரத்தில் விசுவாசத்தில் தளராத நிற்போம், ஒரு அற்புதத்தை காண்போம். ஆமென்.